Question number 5. Prove that the following properties if z is real, if and only if z equal to z bar. So what is z? Z is called as a complex number, that is z equal to x plus iy. What is a z bar? Z bar is called as a conjugate of the complex number. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z equal to 3 plus 4i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் அ கான்ஜுகேட்? தட் இஸ் 3 minus 4i அப்படின்ற ஒரு நம்பர்னு அர்த்தம். ஓகே, ஒரு நம்பரோட கான்ஜுகேட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கும்? ஒன்லி ரியல் நம்பராக மட்டும் தான் இருக்கும், இமேஜின் நம்பரே இருக்காது அப்படின்றது தான் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் எழுதிப்போம். z is a real if and only if z equal to z bar. When you take z equal to x plus iy, z bar equal to x minus iy. அதாவது ஒரு zன்றது ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதோட கான்ஜுகேட் எப்படி இருக்கும்? இதில் ப்ளஸில் எடுத்தால் இதில் என்ன எடுப்போம்? மைனஸில் எடுப்போம். இப்போ 3 plus 4iன்னு எடுத்தால் இங்கே 3 minus 4iன்னு எடுக்கணும், அப்படி தான் கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ இங்கே z equal to x plus iy எடுக்கிறோம், இங்கே z bar equal to x minus iy எடுக்கிறோம். z is a காம்ப்ளெக்ஸ் நம்பர், z barன்றது அதோட கான்ஜுகேட். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். z equal to z bar கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ z equal to x plus iy சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஈக்குவல் டு z bar equal to x minus iy சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இந்த சைடு எடுத்துருவாங்க. அப்போ இது என்ன ஆகும்? ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸாக சேஞ்ச் ஆயிரும், மைனஸ் ஐஒய் ப்ளஸ் ஐஒயாக சேஞ்ச் ஆயிரும், ஈக்குவல் டு 0. ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். ஓகே, அண்ட் ஐஒய் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 2iy ஈக்குவல் டு 0. அப்போ y ஈக்குவல் டு தட் இஸ் 2i இந்த சைடு வரும்போது 0/2i கேன்சல் பண்ணிங்கன்னா 0, y equal to 0. Substitute the value of y equal to 0 in the place of complex number z equal to x plus iy. z equal to x plus iy ன்னு இருக்குல்ல, அங்கே y equal to 0 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். yக்கு பதில் என்ன பாருங்க? 0ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா z equal to x plus iy காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ yக்கு பதில் நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா z equal to x plus i இன்ட்டு yக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் இஸ் ஒன்லி ஃபார் இது கேன்சல் ஆயிரும், ஒன்லி x மட்டும் தான் வரும். அப்போ z equal to xனா என்ன அர்த்தம்? வாட் இஸ் x? x is called as a real number, it's not an imaginary number. இமேஜின் நம்பர்னா i இருக்கணும். ஓகேவா? இமேஜின் நம்பர் ஐ இல்லாமல் வர நம்பர் எல்லாமே ரியல் நம்பர் தான். ஸோ அப்போ y equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட வேல்யூ என்ன வருது? ஒன்லி ஃபார் ரியல் நம்பர் தான் வருது. அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் z is real, if and only if z equal to z bar. வாட் இஸ் மீன்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த நம்பர் கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். த சேம் திங் when z equal to minus z bar, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட்டோட நெகட்டிவும் ஓகேவா ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் z equal to z minus z bar இருந்தால் அந்த நம்பர் என்ன நம்பராக இருக்கும்? கண்டிப்பாக இமேஜின் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? தீஸ் ஆர் டூ ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சப்டிவிஷன் ஆஃப் 3. செகண்ட், ரியல் ஆஃப் z ஈக்குவல் டு z plus z bar divided by 2 and imaginary of z equal to z minus z bar divided by 2i. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ரியல்னா அதோட ஐ இல்லாத நம்பர், இமேஜின்னா ஐ இருக்க நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ லெட் டேக் z equal to x plus iy and z bar equal to x minus iy. zக்கு பதில் x plus iy எடுத்துக்கோங்க. z barன்றது அதோட கான்ஜுகேட். ஸோ we take x minus iy எடுத்துக்கோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது எடுத்துப்போம். ரியல் ஆஃப் z equal to z plus z bar divided by 2. சப்ஸ்டியூட் z equal to x plus iy. zக்கு பதில் என்ன பண்ணுவோம்? x plus iy சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் z barக்கு பதில் என்ன பண்ணுவோம்? x minus iy சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைட் பை 2. இங்கே ப்ளஸ் iy மைனஸ் iy கேன்சல் ஆகிடும், பை 2 மட்டும் இருக்கும். ஸோ x plus x என்னது? 2xஆ? ஸோ 2x டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்கன்னா x அது மட்டும் தான் வரும். வெறும் ரியல் நம்பர் மட்டும் தான் வருது. ஓகே, ஐ இல்லாத நம்பர் வருது. நம்ம z plus z bar டிவைட் பை 2ல் zக்கு பதில் x plus iy, z barக்கு பதில் x minus iy சப்ஸ்டியூட் பண்ணால் வர ஆன்சர் என்ன வருது? வெறும் x மட்டும் தான் வருது. இஸ் ஃபுல்லி ஃபார் ரியல் நம்பர். ஓகே, டு ப்ரூவ் தட் ரியல் ஆஃப் z ஈக்குவல் டு z plus z bar டிவைட் பை 2. அதே மாதிரி இமேஜினரி ஆஃப் z ஈக்குவல் டு z minus z bar டிவைட் பை 2iன்னு கொடுத்துருக்காங்களா? சேம் மெத்தட். zக்கு பதில் x plus iy சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் x barக்கு பதில் என்ன பண்ணணும்? x minus iy சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைட் பை 2i. கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 2i. ஸோ இப்போ x plus iy செகண்டில் நெகட்டிவ் இருக்கிறதால நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் iy அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸை கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் என்ன வரும்? iy தட் இஸ் 2iy டிவைட் பை 2i. ஓகே, 2iy டிவைட் பை 2i. 2i கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் y. வாட் இஸ் y? y இஸ் த இமேஜினரி பார்ட். ஸோ ஓகேவா, ஒய்ன்றது அந்த இதோட இமேஜினரி, எக்ஸ்ன்றது ரியல் பார்ட். z plus z bar, zன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், z bar இஸ் அ கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர நம்பர் என்ன நம்பராக இருக்கும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். அதே மாதிரி
ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட காஞ்சுகேட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2i பண்ணிங்கன்னா வர நம்பர் கண்டிப்பாக இமேஜின் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. Okay, question number 6. Find the least value of positive integer n for which root 3 plus I power n. First one is real and second one is purely imaginary. So when take z equal to root 3 plus I power n. Find the value of, it is a polar form. Okay, so z equal to x plus I when 3 plus I அப்படின்னு எடுக்கிறோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we use the formula of this r cos theta plus I sin theta. What is r அப்படின்னா, இப்போ இதோட what is real part, இதில் real part root 3. What is imaginary part is I பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன எடுக்கணும், 1 எடுக்கணும். ஸோ that is real part is root 3, imaginary part பதில் என்ன எடுக்கணும், 1 எடுக்கணும். that is இந்த real part தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா a, imaginary part தான் b. ஓகே, இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஆர் எடுப்போம். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். வாட் இஸ் ஏ ஈக்குவல் டு ரூட் 3, திஸ் ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் வாட் இஸ் பி ஈக்குவல் டு 1, தட் இஸ் 1 ஸ்கொயர். ஓகே, ரூட் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3, 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 3 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூஸ் 2. இதுதான் ஆரோட வேல்யூ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அதோட ஆரோட வேல்யூ. ஓகேவா? r equal to 2 find out பண்ணியாச்சு. next second one to find the theta value. How to find out the theta value? so r ஓட வேல்யூ find out பண்ணியாச்சு. next theta value find out பண்ணோம். first கம்பேர் பண்ணுங்க, ரியல் நம்பர் தனியா இமேஜின் நம்பர் தனியா நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். எப்படி ஈக்குவேட் பண்ணுறது? r into cos theta, இது ரெண்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? r cos theta in r I into sin theta அப்படின்னு வந்துடும். ஸோ r cos theta plus r I sin theta அப்படின்னு வந்துடும். ஸோ இது r cos theta இதில் I இல்லாதது. ஸோ இது என்னது, ரியல் பார்ட். ஸோ இதில் ஆர் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கோ ரியல் பார்ட். இந்த சைடு ரியல் பார்ட் இது வெறும் ரூட் 3 மட்டும் தான் ரியல் பார்ட், பிகாஸ் இட்ஸ் ஐ இருக்குது. ஸோ அது இமேஜினரி பார்ட். ஸோ இதில் ஆர் காஸ் தீட்டா ரியல் பார்ட், இதில் ரூட் 3ன்றது ரியல் பார்ட். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுறோம். ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணுங்கள். இல்லை இதில் என்ன ஆரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் சைன் தீட்டா, ஆர் ஐ இருக்குல்ல. ஸோ அதனால் இது இமேஜினரி பார்ட். ஆர் சைன் தீட்டா இஸ் இமேஜினரி பார்ட். இதில் இமேஜினரி பார்ட் எது, வெறும் ஐ மட்டும் தான் இமேஜினரி பார்ட். அப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1. ஸோ வி டேக் ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. ரியல் பார்ட்டை தனியாக ஈக்குவேட் பண்ணோம், இமேஜினரி பார்ட் தனியாக ஈக்குவேட் பண்ணோம். இப்போ ஆரோட வேல்யூ என்னது, 2 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஆரோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 3. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 டிவைட் பை வரும்போது ரூட் 3/2. நெக்ஸ்ட் ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. ஆரோட வேல்யூஸ் 2, சைன் தீட்டா ஈக்குவல் டு 1, தட் இஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2. தட் மீன்ஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ ரூட் 3/2 அண்ட் சைன் தீட்டா வேல்யூ 1/2. போத் த வேல்யூஸ் ஆர் காஸ் ரூட் 3/2 இஸ் ஆல்சோ 30 டிகிரி. அதே மாதிரி சைன் 1/2ஓட வேல்யூஸ் ஆல்சோ 30 டிகிரி. ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சேம் டிகிரியோட வேல்யூ தான் வரும். தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு π/6 அப்படின்னு எடுத்துக்கணும். π/6 மீன்ஸ் இட்ஸ் அ 30 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 180க்கு பதில் பைக்கு பதில் 180 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். பைக்கு பதில் 180 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் 180/6 டிவைட் பண்ணிங்கன்னா 30 வரும். ஓகே, 180/6 ஈக்குவல் டு 30. ஸோ காசோட வேல்யூ ரூட் 3/2வும் சைனோட வேல்யூ 1/2 ரெண்டுமே என்ன அது ஒரே வேல்யூ தான். இட்ஸ் தீட்டா வேல்யூஸ் 30 டிகிரி. ஸோ நான் தான் தீட்டாக்கு பதில் π/6ன்னு போட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே இதை எடுத்துப்போம். z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஐ, z ஈக்குவல் டு ரூட் 3 ப்ளஸ் ஆரோட வேல்யூ என்னது, ஆருக்கு பதில் 2. ஓகே, காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது π/6. ஓகே, ஆரோட வேல்யூ 2, காஸ் தீட்டாவோட வேல்யூ π/6 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 2, சைன் தீட்டாவோட வேல்யூ ஆருக்கு பதில் 2 அண்ட் தீட்டாவோட வேல்யூக்கு பதில் π/6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க என்னது ரூட் 3 ப்ளஸ் ஐ பவர் என்னன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி எடுத்துப்போம். ரூட் 3 ப்ளஸ் ஐ பவர் n. ஸோ இட் இஸ் 2 காஸ் π/6 ப்ளஸ் 2i சைன் π/6 பவர் என்னன்னு எடுத்துப்போம். ஓகே, இங்கே கொஸ்டினில் கொடுப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கேயும் பவர் என்ன எடுத்துப்போம். இந்த என்ன என்னன்னா 2 ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது. 2 காமனாக வெளியே எடுத்துருங்க. 2 காமனாக எடுத்துக்கும்போது தட் இஸ் 2 பவர் n நம்ம வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் காசு இந்த n என்ன பண்ணும், இந்த பவரில் இருக்க என்ன உள்ளே கொண்டு வரலாம். ஓகே, போலார் ஃபார்மில் பவரில் இருக்க என்ன உள்ளே கொண்டு வரலாம். பவரில் இருக்க என்ன உள்ளே கொண்டு வரும்போது என்ன பண்ணால் காசு இந்த டீட்டா இருக்குது பார்த்தீங்களா, டீட்டா பக்கத்தில் இந்த n வந்துடும். ஓகே, ஸோ காஸ் n π/6 ப்ளஸ் ஐ சைன் n π/6. இந்த 2ன்றது வெளியே வந்துருச்சு காமனா, தட் இஸ் 2 பவர் n வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒரு காம்ப்ளெக்ஸில் இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். வாட் இஸ் கான்ஜுகேட் ஆஃப் இசட்,
இப்போ z ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. z பார்ன்றது என்னவா இருக்கும்? இதே தான் 2 power n. இங்கே நடுவில் ப்ளஸ் இருந்தால் இங்கே என்ன பண்ணணும்? மைனஸாக சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் cos n pi by 6 மைனஸ் i sin pi by 6. z கண்டுபிடிச்சிட்டோம். zலேருந்து அதோட கான்ஜுகேட் நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் ரியல், செகண்ட் சப்டிவிஷன் இஸ் இமேஜினரி அப்படின்றத ப்ரூஃப் பண்ணோம். வாட் இஸ் ரியல்? ரியல்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வென் z இஸ் ரியல், அதோட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருந்தால் தான் அது ரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இங்கே when z equal to real, we take this z equal to z bar அப்படின்னு எடுத்துருக்கோம். zன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், z barன்றது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட். என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோமோ அதோட கான்ஜுகேட். ஸோ இங்கே கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன? z equal to இதுதான் 2 power n cos n pi by 6 plus i sin n pi by 6 equal to z baroட வேல்யூ இஸ் 2 power n cos n pi by 6 minus i sin n pi by 6. ஸோ இங்கே 2 power n கேன்சல். ஓகே, நெக்ஸ்ட் cos n pi by 6 plus i sin pi by 6 இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும், ஈக்குவல் டு 0. ஸோ cos n pi by 6 மைனஸ் cos n pi by 6 கேன்சல். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? i sin pi by 6 i sin n pi by 6. அப்போ i 2i வந்துருமா? ஸோ 2i sin n pi by 6 ஈக்குவல் டு 0. அப்போ sin n pi by 6 இந்த 2i இந்த சைடு டிவைடில் போகும்போது 0 by 2i ஈக்குவல் டு 0. அப்போ sin n pi by 6 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். வாட் இஸ் 0 வேல்யூ? சைனோட வேல்யூ எப்போ 0 வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சைனோட வேல்யூ 0 எப்போ வரும்ன்றதுனா sin பையோட வேல்யூ 0. ஓகே, வி டேக் 0க்கு பதில் என்ன பண்ணலாம்? வி டேக் இட் இஸ் அ sin பை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ sin பை, சரி sin கேன்சல் ஆச்சுன்னா n pi by 6 ஈக்குவல் டு பை. நெக்ஸ்ட் n pi by 6 ஈக்குவல் டு பை. What is the value of n? n equal to இந்த pi by 6 இன்சிட் போகும்போது reciprocal ஆகிடும். that is 6 by pi சேஞ்ச் ஆகிடும். ஸோ pi கேன்சல் ஆயிடுச்சுன்னா when n equal to 6, என்னோட வேல்யூ என்னது? 6. நெக்ஸ்ட் when z is செகண்ட் சப்டிவிஷன் இஸ் z is imaginary. இமேஜினரினா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? z equal to minus z bar. சேம் கண்டிஷன். ரியல்னா z equal to z bar, இமேஜினரினா z equal to minus z bar. What is z? 2 power n cos n pi by 6 plus i sin n pi by 6 மைனஸ் z bar கொடுத்துருக்காங்களா? ஸோ வெளியே மைனஸ் எடுத்துக்கணும். minus 2 power n cos n pi by 6 minus i sin pi by 6. வெளியே மட்டும் ஒரு மைனஸ் எடுத்துக்கணும். அதே சேம் மெத்தட் தான் இதுவும். ஸோ 2 power n கேன்சல். இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஒரு சிம்பிளை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது மைனஸ் ஆயிரும், இது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஓகே, மைனஸ் cos n pi by 6 மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் sin n pi by 6. ஸோ இந்த சைடில் இருக்கிறது இந்த சைடு எடுத்துருவாங்க. இதே சேம் மெத்தட். ஸோ இது மைனஸ் cos n pi by 6 இன்சைட் வரும்போது ப்ளஸ் cos n pi by 6 ஆயிரும், ப்ளஸ் i sin n pi by 6 இன்சைட் வரும்போது மைனஸ் sin n pi by 6 ஆயிடும். இப்போ என்ன ஆகும்? சைனும் கேன்சல் ஆயிரும், வெறும் காஸ் மட்டும் இருக்கும். ஸோ இது இஸ் 2 cos n pi by 6. ஸோ 2 இந்த சைடு போகும்போது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் when cos equal to 0, காஸோட வேல்யூ எப்போ 0 வரும்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காஸோட வேல்யூ 90, cos 90 equal to 0. ஸோ அதனால் cos pi by 2 எடுத்துக்கும். அங்கே sin 0ன்றது when sin pi by equal to 0. ஸோ அதனால் sin pi எடுத்தோம். இங்கே cos 0ன்னும் போது cos 90 equal to 0. ஸோ அதனால் cos pi by 2 எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த காசும் இந்த காசை கேன்சல். தட் இஸ் n pi by 6 equal to pi by 2. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் n equal to this pi by 2. இந்த pi by 6 போகும்போது என்ன ஆயிரும்? 6 by pi ஆயிரும். ஸோ pi கேன்சல், 2 1s are 2, that is 2 3s are 6, that is n value is 3. What does mean that when n equal to 6, அதாவது இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா? √3 plus i power n, when n find the least value of positive integer n. What is the least value of positive? இருக்கிறதுலே smallest value n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது when n equal to 3, when you substitute when n equal to 3, n-க்கு பதில் 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் என்ன நம்பராக இருக்குமா? கண்டிப்பாக இமேஜினரி நம்பராக இருக்கும். தட் இஸ் which one is least value? இருக்கிறதுலே least value அது. when n equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த நம்பர் கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி நம்பராக இருக்கும். when n equal to 6 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த நம்பர் கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கும்? ரியல் நம்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Question number 7. First one, 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10 is purely imaginary. நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பியூர்லி இமேஜினரி அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி யூ நோ தட் பியூர்லி இமேஜினரினா ஒரு கண்டிஷன் இருக்குது. தட் இஸ் z equal to minus z bar அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் வச்சு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். வாட் இஸ் z? இட் இஸ் கொடுத்த கொஸ்டினை நம்ம என்ன எடுத்துக்கணும்? z-ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம z-ன்னு எடுப்போம். வாட் இஸ் z bar? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு என்னது? டு ஃபைண்ட் த கான்ஜுகேட் ஆஃப் த. ஓகே, ஸோ அதனால தான் z bar. z barன்றது கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு கான்ஜுகேட். ஸோ அப்போ z bar ஈக்குவல் டு இது ஃபுல்லாகவே பார்னு போடுங்க. ஏன்னா இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ டேரெக்டாக ப்ளஸ்ன்னு எடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபுல் பார் போடுங்க.
ஸோ bar of 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10. ஸோ இப்போ என்ன பண்ணும் ரெண்டுத்துக்கும் இது இங்கே போட்டுருக்க பாருங்க z minus z2 whole bar equal to z1 bar minus z2 bar. அதாவது z minus z1 z ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்து நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்து ஹோல் பார் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக பார் எடுக்கலாம், தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்தாலும் ஒன்று தான் அப்படின்றது இது. ஓகே, மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு தனியாக பார் எடுத்துக்கிறோம், மைனஸ் இதுக்கு தனியாக பார் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பார்? இதுக்கு நான் தனியாக பார் எடுத்தால் என்ன அர்த்தம்? இதுக்கு தனியாக கான்ஜுகேட். அப்போ 2 + I√3யோட கான்ஜுகேட் என்ன? 2 - I√3. இது ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி 2 - I√3யோட கான்ஜுகேட் என்ன? 2 + I√3. ஸோ இதுதான் இந்த நம்பரோட கான்ஜுகேட் தான் இது. நம்ம டேரெக்டாக ஒரே சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸில் இருக்கிறது மைனஸை சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இது ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காதால ஹோல் பார் எடுத்துகிட்டு தனித்தனியாக பார் எடுத்து இதுக்கு தனியாக ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக சேஞ்ச் ஆகிடும், இது மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் சேஞ்ச். ஸோ இது Z, இது Z பார். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் வி டேக் இட் இஸ் மைனஸ் Z பார். Z பார் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ அப்போ அதில் என்ன பண்ணலாம் மைனஸ்ன்னு எடுத்துப்போம். ஒய் வி டேக் மைனஸ்ன்றது நான் சொல்கிறேன். ஸோ மைனஸ் Z பார். ஓகேவா, வெளியே மைனஸ் எடுத்துட்டா அந்த Z பாரோட வேல்யூ என்ன இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதை போட்டுக்கோங்க. ஓகே, Z பாரோட வேல்யூ நம்ம போட்டால் வெளியே மைனஸ்ன்னு எடுக்கிறோம். ஏன்னா when you to prove that it is a complex number அப்படின்னா Z equal to Z minus Z barன்னு வரணும். அப்படி இருந்தால் அது இமேஜினரி நம்பர் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் Z பார்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணாது, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆயிரும்? இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அதனால் இது என்ன ஆயிரும்? மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்துடும், இது மைனஸ் இருக்கிறது பேக்கில் வந்துடும். இதுதான் என்னது இசட்டோட வேல்யூ. நம்ம ஃபைண்ட் இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த இசட்டோட வேல்யூ. அதாவது இசட்டோட வேல்யூவும் அதோட காம்ப்ளெக்ஸ் அதோட கான்ஜுகேட் எடுத்து அதுக்கு நாங்கள் நெகட்டிவ் கண்டுபிடிச்ச அவரோட வேல்யூ ரெண்டுமே சேமாக இருந்தால் தட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் இஸ் கால்ட் அஸ் பியூர்லி இமேஜினரியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் ஆஃப் 2. 9 - 7i by 9 + I power 12 plus 20 - 5i by 7 - 6i power 12 is ரியல். இது ரியல்ன்றது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ரியல்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம்? Z equal to Z barன்றது கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே கொடுத்துருக்கிறது டிவைட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம், ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர்ஸில் எப்போவுமே டினாமினேட்டரில் இமேஜின் நம்பரே இருக்கக்கூடாது. சப்போஸ் இமேஜின் நம்பர் இருந்தால் யூஸ் ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் யூஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எடுத்துப்போம். 19 - 7i by 9 + I. ஸோ we take the conjugate of this number. ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிப்போம். ஸோ 9 + I தான் என்ன பண்ணுவோம்? 9 - I by 9 - Iன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ 9 + I 9 - I by 9 - Iன்னு எடுத்துப்போம். இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். நியூமரேட்டர் 19 - 7i into 9 - I. இது a + b a - b ஃபார்முலா, தட் இஸ் a² - b², தட் இஸ் 9² - I². ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் 19 × 9s are 171. 19 into I, that is minus 19i. Next minus 7i into 9. 7 9s are 63, that is minus 63i. Next minus 7i into minus I. So what is minus 7i minus I? Minus 7i into minus I. So minus and minus n iron plus irma. So plus 7 into I into I square. What is I square? I square value is minus 1. That is 7 into minus 1. We take it as minus 7. Okay. So value is minus 7. Divided by what is 9 square? 9 square value is 81. I square value is minus 1. So ingo minus irukadala plus 1 and change iron. So it is 171 minus 7. 171 minus 7 equal to 164. Minus 90 minus 63 equal to minus 82 divided by 82. So இது ரெண்டுத்துல இருந்து என்ன பண்ணலாம்? 82 காமனா வெளிய எடுத்துருங்க. So 82 காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும்? பேலன்ஸ் வெறும் 282s are 164, 281s are 82 are 81. Sorry 82. So 2 minus I மட்டும் தான் இருக்கும். வெளிய 82 காமனா வெளிய வந்துச்சு. கீழே டிவைடட் பை 82 இருக்கு. ஸோ 82 கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 minus I தான். ஸோ இந்த நம்பருக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணது என்னது ஆன்சரு? வெறும் 2 minus I மட்டும் தான் வருது. அதே மாதிரி இந்த நம்பரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த சேம் கான்ஜுகேட் எடுத்து பண்ணுவோம். ஸோ 20 minus 5i by 7 minus 6i equal to 20 minus 5i by 7 minus 6i into கான்ஜுகேட் எடுக்கும்போது இங்கே நெகட்டிவ் இருக்கிறதால இங்கே என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 7 plus 6i by 7 plus 6i. ஸோ நெக்ஸ்ட் இதே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 20 minus 5i into 7 plus 6i divided by 7 minus 6i into 7 plus 6i na a plus b a minus b, that is a square minus b square. So அதனால 7 square minus 6i square. What is இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 20 into 7s are 27s are 140. Okay, 20 into 7s are 140. Next 20 into 6i. 20 into 6 are 120 into I.
next minus 5 வச்சு மட்டும் minus 5i into 7 7 5 is 35 minus 35i next minus 5i into 6i minus 5i into 6i அப்போ 5 6 are 30 minus 30 into I square into I square so அப்போ இது என்னாகும் minus I square value is minus 1 so minus 30 into minus 1 equal to plus 30 okay ba so it was 7 square equal to 49 what is 6 square is 36 I square value is minus 1 இங்க ஒரு minus இருக்குதால plus ஆயிரும் so plus 36 ஆயிரும் so இப்போ numbers மட்டும் ஆட் பண்ணுங்க 140 plus 30 that is 170 plus அதே மாதிரி 120 minus 35 120 minus 35 னா plus 85 divided by இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 85 so we take 85 common in both so 85 common எடுத்துட்டா 85 2s are 170 okay so 85 1s are 85 so அதனால 2 plus I மட்டும் உள்ள வரும் by divided by 85 so 85 cancel the answer is 2 plus I so first one நம்ம simplify பண்ணும்போது 2 minus I வருது second one simplify பண்ணும்போது 2 plus I னு வருது இப்போ நம்ம question எழுதிப்போம் what is question z equal to 9 minus 7i by 9 plus I power 12 plus 20 minus 5i by 7 minus 6i power 12 so இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம் it is 2 minus I ன்னு நம்ம சொல்லிட்டோம் இதை simplify பண்ணும்போது 2 minus I ன்னு வருது இது நம்ம simplify பண்ணும்போது 2 plus I வருது that is power 12 we take it is a z ன்னு எடுத்துக்கோம் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் it is a real அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம் the realனா என்ன ஒரு நம்பரும் ஒரு z என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டும் சேமா இருந்துச்சுன்னா it is called as a real அப்படின்றது ப்ரூஃப் பண்ண போகும் so இதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுப்போம் that is z bar equal to z minus I power 12 plus z plus 2 plus I power 12 it is கான்ஜுகேட் எடுக்கிறோம் காம்ப்ளெக்ஸ் இப்போ தான் நான் சொன்னேன் நடுவில் ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் தனித்தனியாக கான்ஜுகேட் எடுக்கலாம் that is z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar okay that is z1 plus z2 whole bar equal to z1 bar z2 bar or நெகட்டிவ்ல இருந்தாலும் இதே தான் ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்பிட்வீன் அடிஷன் வந்து கான்ஜுகேட் எடுத்தால் தனித்தனியாக கான்ஜுகேட் எடுக்கலாம் ஸோ அது ஒரு ரூல் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 2 minus I power 12 பார் இது 2 plus I power 12 பார்னு எடுக்கிறோம் ஓகே ஸோ கான்ஜுகேட் எடுக்கும்போது இங்கே என்ன ஆகும் நெகட்டிவில் இருக்கிறது இங்கே பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகும் ஸோ பாசிட்டிவ் 2 plus I power 12 இது என்ன ஆகும் 2 minus I power 12 இப்போ பாருங்கள் இசட்டோட வேல்யூவும் இசட் பாரோட வேல்யூவும் ரெண்டும் ஒன்று தானே இங்கேயும் 2 minus I power 12 இருக்குது இங்கேயும் 2 plus I power 12 இருக்குது ரெண்டுமே நடுவில் ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸில் இருந்தால் நம்ம மாற்றி கூட போடலாம் இட் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வாட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி when a plus b equal to b plus c ரெண்டு போட்டாலும் ஒன்று தான் ஸோ அப்போ இங்கே இசட்டோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த கான்ஜுகேட்டோட வேல்யூ ரெண்டுமே சேம் ஸோ ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதோட கான்ஜுகேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்தால் தட் நம்பர் இஸ் கால்ட் அஸ் ஒன்லி ஃபார் ரியல்